இயல்பாகவே உள்ளார்ந்த பயணத்திற்கு ஆயத்தமாகும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இந்த உள்ளார்ந்த தேடல் ஏற்பட்டவனின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அல்லவா? அவன் காணும் காட்சி பொருளிலெல்லாம் செயலிலெல்லாம் அவனுக்கு ஞானம் போதிக்கும் போதிமரமாகிவிடும். என்ன சொல்கின்றீர்கள் நகமே? ஆம், பாரதி சொன்னார் அல்லவா, எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று. அதேபோல் உள்ளார்ந்து பயணிக்கும் ஒருவனுக்கு பார்க்கும் இடமெல்லாம் குருமார்கள் ஆக அவர்களுக்கு தோன்றும். ஒன்று புரியவில்லை, ஏதாவது உதாரணத்தோடு சொல்லுங்கள். நான் உள்ளார்ந்து பயணிக்கும் பொழுது வெளியுலகில் தோன்றும் இருக்கின்ற அந்த பலகைகள், சாதாரண பலகைகள் கூட, விளம்பர பலகைகள் கூட எனக்கு ஞானத்தை போதித்தன. கேடிவி என்றால் உனக்கு தெரியுமா? கேடிவி ஒரு டிவி சேனல். எஸ், அது வந்த புதிதில் அந்த நிறுவனத்திற்கு, அந்த கேடிவி நிறுவனம் விளம்பரத்திற்காக மிகப்பெரிய பேனர்களை வைத்து கேடிவி நான் ஸ்டாப் கொண்டாட்டம் என்ற ஒரு விளம்பர பலகையை வைத்தார்கள். அதை